Praise the Lord. Hallelujah. God is good. கர்த்தர் நல்லவர். உங்களை இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். And you're most welcome to the covenant of the day. And today is 27th January 2026, a Tuesday. சரி, தொடர்ந்து ஆண்டோடைய வார்த்தையை பார்ப்போம். கர்த்தர் நல்லவர். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு நாளாக இருக்க கர்த்தர் உதவி செய்வார். எல்லா தீமைகளுக்கும் மோசங்களுக்கும் நஷ்டங்களுக்கும் உங்களை விலக்கி காத்து வழி நடத்துவார். சரி, இன்றைக்கு வசனம் நான் பார்க்க போகிற வசனம் அது மார்க் 12:34, Mark 12:34. Now when Jesus saw that he answered wisely, he said to him, "You are not far from the kingdom of God." But after that, no one dared to question him. அவன் விவேகமாய் உத்தரவு சொன்னதை இயேசு கண்டு, நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவன் அல்ல என்றார். அதன் பின்பு ஒருவனும் அவரிடத்தில் யாதொரு கேள்வியையும் கேட்க துணியவில்லை. அருமையானவர்களே, இந்த சம்பவம் என்னவென்றால், இப்படி கேள்வியெல்லாம் கேட்டு ஆண்டவர் பதில் சொன்ன உடனே ஒருத்தர் அப்ரிஷியேட் பண்றாரு. யாருன்னா, அவரும் ஒரு வேத பாரகர். 28வது வசனம் பார்த்தீங்கன்னா, verse 28, வேத பாரகர்கள் ஒருவன் அவர்கள் தர்க்கம் பண்ணுகிறதை கேட்டு அவர்களுக்கு நன்றாய் உத்தரவு சொன்னார் என்று அறிந்து அவரிடத்தில் கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை என்ன என்று கேட்கிறாரு. அப்ப ஏசாமி சொல்றாரு, உன் ஆண்டவரை முழு இருதயத்தோடும் உன்னை போல இருப்பேன். இப்படி சொன்னோன்னு அவன் அதை எக்ரி பண்ணி, ஆமா ஆண்டவரே நீ சொல்றது சரிதான், நாம் ஆண்டவரை முழு இருதயத்தோடு அவரை வணங்கணும், ஆத்மா முழு மனதோடு முழு ஆத்மா முழு பலத்தோடு அவரில் அன்பு கூறணும்னு சொல்லி 33வது வசனத்துல அவன் சொல்றான். ஏசாமி சொன்னதே திருப்பி சொல்லி agreeing what Jesus said. அப்பதான் ஏசாமி சொல்றாரு அவனை பார்த்து, நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவன் அல்ல. You are not far from the kingdom of God. அப்படி என்றால் நீ மேசையை ஏற்றுக்கொள்வாய், மேசியாவை நம்புவாய், அந்த சுவிசேஷத்தை நீ ஏற்றுக்கொள்வாய். ஏனென்றால் வார்த்தையை கவனித்து கேட்டு அதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள். அல்லேலூயா. டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், சகோதரனே, வார்த்தைகள் எல்லாருக்கும் போதிக்கப்படுகிறது. சபைக்கு வருகிறவர்கள், ஆராதனைக்கு வருகிறவர்கள், வாய்ப்பு கிடைக்கும் போது ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்குது. ஆமாம், everybody got privilege to hear the word of God. But dear brother and sister, அங்க ஆண்டவர் சொல்றாரு, அவன் வார்த்தையை கேட்டு அதை கன்ஃபெஸ் பண்ணும்போது அவன் சொல்றாரு, ஏசாமி நீ ரொம்ப தூரம் இல்லை கடவுள் ராஜ்யத்துக்கு. When you understand the word of God and confess and you practice and accept the truth, dear brother and sister, the Lord say you are not far for the kingdom of God. அப்படி என்றால் நீ ஆண்டவரை நேசிக்கிறாய், ஆண்டவருக்கு அன்பை புரிந்து கொண்டாய், ஆண்டவருடைய வார்த்தையை அறிந்து கொண்டு, ஆகவே நீ கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்ப. அற்புதமாக கர்த்தருனை நடத்துவார், அவர் போதுமானவராய் இருப்பாரு. ஆண்டவருடைய வார்த்தைகளை அறிந்து அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் ஆண்டவருடைய வல்லமையை நாம் அனுபவிக்க முடியும். When you know the word of God and you trust the word of God and personally you have to take it, then you can see the power of the word of God. You're experiencing, dear brother and sister. ஆண்டவருடைய வசனம் வெறுமையாய் திரும்பாது. ஆகவே நீ ஆண்டவருக்கு புரிந்து அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு வாழ்வாயானால் ஆண்டவர் நிச்சயமாக அவர் மிக சந்தோஷப்படுவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, ஐயோ நீ தான்டா கடவுளுடைய பிள்ளை, நீங்க என்கிட்ட வந்துருவே, அப்படிதான் சொல்றாரு. இட்ஸ் நாட் ஃபார். ஆகவே ஒப்பு கொடுங்க, ஆண்டவருடைய வார்த்தையை தியானியுங்கள், யோசியுங்கள், புரிந்து கொள்ளுங்கள், அறிக்கை செய்யுங்க. அறிக்கை செய்யும் பொழுது ஆண்டவருடைய கிருபை உங்கள் வாழ்க்கையில அதிகரிக்கும். சரிங்களா? ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி, உடைய வார்த்தைகளுக்காக நன்றி. உடைய வார்த்தைகளை நாங்கள் அறிக்கை செய்ய, விசுவாசிக்க, பின்பற்ற உதவி செய்யுங்க. காலை வேளையில ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் மீது உடைய வல்லமை கடந்து போகட்டும் ஆண்டவரே. ஒரு அற்புதம் உங்க வாழ்க்கையில செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பது. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். சதுசேயர் கேள்வி கேட்டார்கள். அந்த கேள்விக்கு அவர் பதில் கொடுத்தார். இப்பொழுது வேத பாரகர் நீங்க சரியா சொன்னீங்கன்னு சொல்லி அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறார்.
அந்த கேள்விக்கு பதிலை அவன் ஏற்றுக்கொள்கிறான். அருமையானவர்களே, உனக்கு பதில் கிடைக்கும் போது ஏற்றுக்கொள். ஆசீர்வாதம் உன்னை தேடி வரும். Take care and God bless.